பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். செப்பனியா 3 அதிகாரம் 19 பின்பகுதியில, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்த இடத்துல வெட்கம் அனுபவித்து கலங்கி நின்றீர்களோ அதே இடத்துல உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். உங்க வீட்டுக்குள்ள பரியாசம் பண்றாங்களா? ஒரு வெட்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? என்னத்த நீ உருப்பட போற அப்படின்னு உங்களை பரியாசமா பேசுறாங்களா? உனக்கு எங்க வேலை கிடைக்க போகுது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஏளனமா பேசுறாங்களா? அப்படியே நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. நீ எல்லாம் வாழ்க்கையில எப்படி முன்னேற போற? சாக வரைக்கும் தான் உன்னுடைய காரியம். மேல ப்ரொமோஷனும் கிடைக்காது, பெரிய ஆளும் வர முடியாது, இதுலதான் நீ குப்பை கொட்டணும், அந்த மாதிரி ஏளனமா பேசுறாங்களா? வேலை செய்யற இடத்துல உனக்கு என்ன நாலேஜ் இருக்கு, உனக்கு என்ன திறமை இருக்கு, நீங்க எல்லாம் வந்துட்டீங்க இங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேல் அதிகாரிகள், உங்க லீடர் பரிகாசம் பண்ணி சொந்து போன நிலைமையில இருக்கிறீங்களா? நீ எல்லாம் பிசினஸ்க்கு என்னத்தை செய்ய போற? நீ எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நிக்கிற, எல்லாம் நஷ்டம்தான், உன்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது. மற்றவங்களோட அற்பமா பேசக்கூடிய நிலைமையில இருக்கிறீங்களா? நீங்க எந்த இடத்துல, உங்க வீட்டுல, பிசினஸ் செய்யற இடம், வேலை செய்யற இடம், வசிக்கிற இடத்துல மற்றவர்கள் உங்களை ஏளனமாய் பார்க்கும்படியான சூழ்நிலை, அவமானமாய் பேசக்கூடிய சூழ்நிலை, இப்ப இருக்கிற உங்களுடைய தோல்வி, ஏமாற்றங்கள், உங்களுடைய நிலைமையை பார்த்து கேவலமாய் மற்றவங்க பரிகசிக்கிற சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். இது என்ன வாழ்க்கை? இப்படி நான் அவமானத்துக்கு நடுவில் இருக்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை உள்ளத்தில் உண்டாகுதா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் மகளே, என் மகனே, எந்த இடத்தில் நீ வெட்கம் அனுபவித்து கலங்கி அவமானப்பட்டு நிற்கிறாயோ அதே இடத்துல, அதே பட்டணத்துல, அதே ஆபீஸ்ல, அதே வீட்டுக்குள்ள, அதே கிராமத்துல, அதே மக்கள் மத்தியில, அதே ஸ்கூல்ல, அதே கல்லூரியில, அதே ஆபீஸ்ல நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்றார். சோர்ந்து போகாதுங்க, பயப்படாதுங்க, இல்ல அவ்வளவுதான் சொல்லி கலங்காதுங்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் கோயம்புத்தூர்ல ஒரு சமயம் ஒரு ஊழியத்துக்காக நான் சென்றிருந்தேன். அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணவங்க அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல் ரூம்ல என்னை தங்குவதற்கு ஒழுங்கு செய்திருந்தார்கள். நான் இந்த ஹோட்டல்ல தங்கியிருந்தேன். காஃபி கேட்டா ஒரு ரூம் பாய்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹோட்டல்ல காஃபி என்ன வேணுமோ கொண்டு வந்து தருவாங்க. அப்ப அதுல ஒரு ரூம் பாயாக ஒரு தம்பி, வாலிபன், அவன் காஃபி வச்சுட்டு போவான். அவனை பார்த்தா துக்கமா இருப்பான், எப்பவும் துக்கம், அந்த வேதனை அவனுக்குள்ள இருந்தது முகத்திலே தெரிந்தது. இந்த வாலிபன் இடத்துல கேட்டான், நீங்க எனக்காக ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் தம்பி, சொல்லுங்க. என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லைங்க, எனக்கு யாருமே இல்லை, எல்லாரும் என்ன அற்பமா நினைக்கிறாங்க, நான் ஒரு இடத்துலயும் உருப்படியா வேலை செய்யல, கொஞ்ச நாள் இருப்பேன் அப்புறம் போய் சொல்லிடுவாங்க, இன்னொரு இடத்துல இருப்பேன் அங்கிருந்து அனுப்பிடுவாங்க, எதுல நிரந்தரமா இருந்து என்னால சம்பாதிக்க முடியல, ரொம்ப கஷ்டம், வாழ்க்கையில வறுமை, உண்மையா என்னை நேசித்து உதவி செய்ய எனக்கு யாருமே இல்லை. எல்லாரும் பரிகாசம் பண்றாங்க, இது சாபம், உன் குடும்பத்து மேல இருக்கிற சாபம், நீ எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற, நீ இனிமே இந்த சாபத்தினால நீ இப்படிதான் கஷ்டப்படுவேன்னு சொல்றாங்க. என்ன அப்படிதான் பேசுறாங்க சொந்தக்காரங்க, மற்றவங்க எல்லாம், தெரிந்தவங்க எல்லாம். இந்த மாதிரி இருக்குது. இந்த பட்டணத்துல பாருங்க, இந்த ரூம்பாயாதான் இருக்கிற நிலையா இருக்க முடியல ஒரு இடத்துல. இந்த பட்டணத்தை விட்டு போயிடலாமான்னு இருக்கிறேன், நீங்க எனக்காக ஜெபம் பண்ணி சொல்றீங்களா அப்படின்னு சொன்னான்.
நான் சொன்னேன், நாளைக்கு நீ வா தம்பி, இங்கதான் இருப்பேன், நான் உனக்கு ஜெபம் பண்ணிட்டு உன்கிட்ட பேசுறேன்னு சொன்னேன். சரி என்று போயிட்டான். அந்த தம்பிக்காக தெய்வ சமூகத்துல போய் நான் ஜெபம் பண்ணினேன். அப்ப ஆண்டவர் சில காரியங்களை பேசினார். அடுத்த நாள் நான் அவனை வர வைத்து கூப்பிட்டு நான் சொன்னேன், நீ இந்த பட்டணத்தை விட்டு போகாத, இந்த பட்டணத்துல ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார், இந்த பட்டணத்துல தான் நீ இருக்கணும், இங்கே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பார். நான் ஆச்சரியமா பார்த்தேன், எனக்கே ஆசீர்வாதமா இல்லை, எல்லாரும் எனக்கு கேவலமா பரிகாசமா பேசுற நிலைமையில தான் என் வாழ்க்கை இருக்குது, நான் இப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லி அந்த ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை உனக்கு தருகிறார், நீ ஆண்டவரை உறுதியா பிடித்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணினேன். அவ்வளவுதான், ஊழியம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அநேக ஆண்டுகள் கழித்து நான் மறுபடியும் அந்த பட்டணத்துக்கு போயிருக்கும்போது ஒரு சகோதரர் வந்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி நீங்க அநேக வருஷத்துக்கு முன்னால இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கும் போது ரூம் பாயா காஃபி எல்லாம் கொண்டு வருவேன்னு, ஆமா, ஒரு தம்பிக்காக கூப்பிட்டு ஜெபம் பண்ணேன், அதுதான் நானு. நீங்க சொன்னீங்க இந்த பட்டணத்தை விட்டு போகாத, இங்கே இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இந்த பட்டணத்துல உயர்த்துவாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க, சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணீங்க. நானும் இந்த பட்டணத்துல அற்பமா பேசுறாங்க, என்னை கேவலமா பேசுறாங்க, இருக்க வேண்டாம், தெரியாததுக்கு போயிடலாம் நினைச்சிருந்தேன். ஆண்டவர் அப்படி சொன்னதுனால கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். இன்றைக்கு ஆண்டவர் படிப்படியாக என்னை உயர்த்தி இதே பட்டணத்துல என்னை ஒரு பிசினஸ் மேனா கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரு. பிளஸிங் கேட்டரிங்னு சொல்லி நான் இன்றைக்கு சமையல் காரியத்தை நான் செய்கிறேன். ரொம்ப ஃபேமஸா கர்த்தர் என்னை உயர்த்தி பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நான் செய்கிற என்னுடைய இந்த கேட்டரிங் இந்த பிசினஸ்னால் ஆசீர்வதிக்கப்பட்டு இது ரொம்ப பிரபலம் ஆயிட்டேன், ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன். எல்லாருமே என்னை பாராட்டுற அளவுக்கு நான் மாறி இருக்கிறேன். அநேகருக்கு, ஏழைகளுக்கு, மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதுனால அதிகாரிகள் மத்தியிலும் என்னை கனப்படுத்தும்படி கர்த்தர் செய்தார். இதெல்லாம் இயேசுவால வந்தது. இதே பட்டணத்துல என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இயேசு வைத்திருக்கிறான்னு சொன்னார். ரஞ்சித் என்கிற சகோதரர் இப்பவும் அங்க இருக்கிறார். தேவன் அவரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருக்கிறதை கண்கூடாக நான் பார்த்தேன். அவருடைய வாழ்க்கையில நடந்த அவருடைய சரித்திரத்தை டெலிஃபிலிமாக எடுத்து அதை டெலிவிஷன்ல சோசியல் மீடியால போட்ட போது லட்சக்கணக்கான பேர் பார்த்து பல நாடுகளிலிருந்து அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கிட்ட தொலைபேசியில தொடர்பு கொள்றாங்க. உங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியை நான் பார்த்தேன், டெலிஃபிலிமை பார்த்தேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் அவரோட போன்ல தொடர்பு கொள்றாங்க. பாருங்களேன், அந்த அளவிற்கு தேவன் அவருக்கு கீர்த்தியை புகழ்ச்சியை கொடுத்து விட்டார். நான் முதல் அவரை சந்தித்த போது ஒரு வாலிபன், ஒரு துக்கம் நிறைந்த வாலிபன், நிந்தை அவமான பரிகாசத்துக்கு நடுவில் இருந்த வாலிபன். நீ சபிக்கப்பட்டவன், குடும்பம் சபிக்கப்பட்டது, நீ வாழ்க்கையில முன்னேற முடியாதுன்னு சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லி அப்படி புறக்கணித்த ஒரு வாலிபன். நம்மளால எப்படி இந்த உலகத்துல வாழ முடியும், இங்க இருக்க வேண்டாம், எங்கேயாவது போயிடலான்னு சொல்லி இருந்த ஒரு வாலிபன். ஆனா இயேசு சந்தித்தார், வாக்கு கொடுத்தார், உறுதியாய் பிடித்து கொண்டார். இன்றைக்கு கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும், அந்த பட்டணத்துல பெரும்பாலான எல்லா மக்களுக்கும் தெரியும். இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவரை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? வேலை இல்லை, கடன் பிரச்சனை, அவமானம், பரிகாசமா பேசுறாங்க, நீ எல்லாம் எதுக்கு உலகத்துல வாழணும்னு சொல்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன், ஒரு வழியும் இல்லை, ஒரு மார்க்கமும் இல்லை, செத்துலாமான்னு தோணுது, அப்படிலாம் கலங்குறீங்களா? அந்த பிளஸிங் கேட்டரிங் ரஞ்சித் பிரதருக்கு ஒரு அற்புதம் செய்த இயேசு
அவர் இன்றைக்கு மாறி போகல. அவருடைய வல்லமை குறைந்து போகல. அவர் பட்சபாதம் உள்ள தேவனும் அல்ல. உங்களுக்கு செய்வார். ஒரு வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நான் வைப்பேன். என் மகளே, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நான் வைப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. விசுவாசிங்க. விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு இந்த கீர்த்தி புகழ்ச்சியை கொடுப்பதற்காக அவர் சிலுவையிலே அவமானத்தை சகித்தார். அந்த சிலுவையில் அவரை கேவலப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஒரு கள்ளனை போல, குற்றமற்ற பரிசுத்தம் உள்ளவரை கள்ளனை போல மாற்றினாங்க. பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவரை அவமானப்படுத்தினாங்க. சிலுவையில் அவர் தொங்கும்போது அவமானத்தை சகித்தவராய் தொங்கினார். ஆனா மூன்று நாள் தான், மூன்றாவது நாள் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அதே எருசலேம் பட்டணத்திலே எல்லாருடைய வாயிலிருந்து இயேசு என்கிற நாமத்தை சொல்ல வைத்தார். அவருடைய புகழ்ச்சி எல்லா இடத்திலும் பெருகிற்று. இன்றைக்கு உங்களுக்காக பாடுகளை சகித்த, நிந்தைகள் அவமானங்களை சகித்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்காகத்தான். என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க நீங்க நிந்தை பாடுகளை அனுபவிச்சீங்களே, என்னை ஆசீர்வதிங்க. நாம் ஜெபிக்கலாமா? இன்றைக்கு என் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும்படி நான் ஜெபிக்க போகிறேன். உடைய வலது கரத்தை அப்படி உயர்த்திக் கொள்ளுங்க. இயேசுவுக்கு முன்பாக அப்படியே வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. போராட்டம் வந்தது, நெருக்கம் வந்தது, பிரச்சனை வந்தது, நோய்கள் வந்தது. நீர் என்னை கைவிடவில்லை. என்னை தாங்கிய நீர், சுகமாக்கிய நீர், பதில் கொடுத்தீர், அற்புதமாய் நடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்கை நிறைவேற்றுகிற தேவன் நீர் என்னோடு இருக்கிறீர். நான் அதை விசுவாசிக்கிறேன். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இதோ என்னோடு சேர்ந்து துதித்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த மகனுக்காக, மகளுக்காக, தாயார், தகப்பனார் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் வெட்கம் அனுபவித்த அதே இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே, அந்த ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இந்த தம்பிக்கு, இந்த மகளுக்கு உண்டாகட்டும். இந்த தாயார் தகப்பனாருக்கு உண்டாகட்டும். அவருடைய குடும்பத்துல உண்டாகட்டும். ஆண்டவரே, அவங்களுடைய பிசினஸ்ல, அவங்க படிப்புல, அவங்க வேலையில இயேசுவின் நாமத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி ஆசீர்வதித்தை மேன்மைப்படுத்தும். இவளுக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களை, கீர்த்தி புகழ்ச்சியை தடுக்கிற போராத சாத்தானுடைய கிரியைகளை கடிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினாலே தடைப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும், நன்மைகளும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்தை மேன்மைப்படுத்தும். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். இதோ நீர் ஆசீர்வதித்தை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் மாற்றுகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். வியாதி, பலவீனம், இந்த நோய்களினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தடைப்பட்டு விடுமோ என்று கலங்குகிற பிள்ளைகளை பாரும். வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நோய்கள் விலகட்டும், அந்த பலவீனங்கள் விலகட்டும். இப்பொழுது முதல் பூரண சுகம் உண்டாகட்டும். இந்த நாளிலே அவங்க கீர்த்தி புகழ்ச்சியை கண்டுமை துதிக்க செய்யும். நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.